ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் சத்தமா ஹalleluya ஹalleluya பாடுங்க ஹalleluya 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 ஒரே மனதோடு வானாதிவானங்கள் வானாதிவானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவே என்றுமே என்றுமே என்றென்றும் உண்மையா வானாதிவானங்கள் எல்லா பிள்ளைகளும் எல்லா உள்ளங்களும் எல்லா வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் ஓயாமலும் புகழ் நான் பாடுவே என்றுமே ஒரே சத்தமா ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிற ஹalleluya 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 ஒரு விஷயம் கூட தேவ கரத்துல இந்த கடைசி செஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய விருப்பத்தை உன்னில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிறது புறப்பட பண்ணுவாராக. நீ வந்தது போல அல்ல, வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் ஓ பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களின் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும். பரலோக கவனத்தை ஆண்டவரே என்னை ரொம்ப பார்க்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த 3 நாள் ரொம்ப ருசிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இதோட முடிஞ்சிடக்கூடாதப்பா. என் வாழ்க்கையில் இது தொடரட்டும் ஆண்டவரே கடைசி வரை. நீர் வேண்டும் நீர் வேண்டும். வாலிப பிள்ளைங்க சத்தம் உயர்த்தி ஹalleluya வர்ஷிப் பண்ணுங்க வர்ஷிப் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. பரலோகம் மகிமைப்படட்டும், பரலோகம் மகிழ்ச்சி அடையட்டும். கர்த்தருக்காய் எழும்பி நிற்கிற ஒரு சேனை, ஓ காட்ஸ் ஆர்மிங்கிறது எழும்புவதாக. கர்த்தருடைய சேனை எழும்புவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டம், பாகாலுக்கு முழங்கால் போடாத கூட்டம், முத்தமிடாத கூட்டம். ஓ ஹalleluya ரபல ஷகதரமோ ஓ ரிமமம ஷியதலரே. விலகாத பிரியாத விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் நீர் போதும். உங்க சத்தம் மட்டும் கேட்கணும். விலகாத பிரியாத விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும். ஒரே மனதோடு ஹalleluya we worship you Lord, we glorify your name. உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஒரு விசை கூட எங்களை முழுவதுமாய், கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, இடுப்பளவு அல்ல, அது நீச்சல் ஆழத்திற்குள்ளாய் ஹalleluya ஹalleluya இழுத்து செல்லுவதாக. எங்களை மறந்து எங்களை மறைத்து கிறிஸ்து வெளிப்படத்தக்கதா, கிறிஸ்து வெளிப்படத்தக்கதா. ஹalleluya ஓ நன்றி. அப்படி கரத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்கா நன்றி நன்றி ஐயா. கோடி என்னை கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த மீட்டிங் என்னை கொண்டு வந்தீங்களே அப்பா. என்கிட்ட பேசுனீங்களே அப்பா, என்னை மறக்கலையே அப்பா. என் மேல அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே, என்னை பலப்படுத்தினரே. சொல்லுங்க எபினேசர் நீதானே
செஷன்ல இருந்து இந்த செஷன் வரையிலும் நீரே என்னோடு இடைப்பட்டு என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் சொல்வேன். கர்த்தர் செய்த நன்மைக்காய் நன்றி நன்றி. எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தினீரே, காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினீரே, தடைகளை உடைத்தீரே, உடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீரப்பா. தேவையான வார்த்தையை பேசியிருக்கிறீரப்பா, பலப்படுத்தி இருக்கிறீரப்பா. விட்டு கொடுக்கல ஆண்டவரே, கைவிடல ஆண்டவரே. ஓ தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா. வரக்கூடாதபடி சத்துரு எத்தனையோ விதத்தில் போராடி பார்த்தா, ஆனா தடைகளை எல்லாம் தாண்டி என்ன கொண்டு வந்தீங்களே அப்பா. தடைகளை தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து பாடுங்க. நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. வாலிப பிள்ளைங்க சத்தம் மட்டும் கேட்கணும், மறவாம மனதார நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து ருசிச்சு சொல்லுங்க. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களுக்காகவே இந்த கூட்டங்களை ஏற்படுத்தினதற்காக கோடி கோடி. நீங்க மட்டும் பாடுங்க. நன்றி நன்றி ஐயா. One more time. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. முழு பலத்தோடு நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் இந்த 3 நாட்களும் என்னோடு தான் கர்த்தர் பேசினார். ஆமாம், என்னோடு தான் கர்த்தர் இடைப்பட்டார். எனக்காக தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இதை ருசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நன்றின்னு இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இதை நான் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. விலகாமல் பிரியாமல் என்னோடு இருக்கிறவரே, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த 3 நாட்களும் ஆமென். எவ்வளோ வாலிபர்கள் எப்படியோ போய்கொண்டிருக்கும் போது ஆமென் கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி ஆமென் பல நெருக்கத்தின் நடுவில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆமென் நினைச்ச கூட்டத்தை விட அதிகமான நபர்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்களால் இயன்ற ஆமென் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாலும் கண்டிப்பாக சில காரியங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் தேவ சமூகத்தில் இருப்பது பாக்கியம்னு சொல்லி வந்ததுனால நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் திரும்பும்போது வந்தது போல அல்ல, கர்த்தர் உங்களை வேறு மனுஷர்களாய் கர்த்தர் திரும்ப பண்ணுவாராக. கர்த்தர் நல்லவர். இந்த 2 நாட்களும் உங்கள் நடுவில் ஊழியத்தை செய்யும்படி என்னை அன்போடு அழைத்த அன்பு தகப்பன்மார்களுக்காக, தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் நடுவில் நின்று ஊழியம் செய்வது ஆமென் பாக்கியமாய்
கனமா எண்ணுகிறேன். இந்த பாக்கியத்தை கிருபையாய் எனக்கு தந்த என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். நல்ல தகப்பன்மார்களை இந்த தேசத்தில் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் அவர்களுக்கு நல்ல ஜீவனை சுக பலனை கர்த்தர் கொடுத்து அநேக ஊழியர்களை இன்னும் பலப்படுத்துகிற ஆமென் பொறுப்பில் கர்த்தர் அவர்களை இன்னும் பயன்படுத்துவார்களாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூத் மீட்டிங்காக உழைத்த செபித்த கொடுத்த பிரயாசப்பட்ட எல்லா உள்ளங்களுக்கும் கர்த்தர் நிறைவான பலனை தருவாராக. பல மாவட்டங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து ஆமென் வந்த எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நேரம் அதிகம் போகிறது, முடிக்க வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனாலும் நான் ஒரு பெரிய செய்தி அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் நேற்றைக்கு வரும்போதே இந்த பகுதியை தான் முதல்ல ஆண்டவர் தியானிக்க வைத்தார். பிற்பாடு தான் நேற்றைக்கு ஆண்டவர் பேச வைத்த ஆமென் பகுதியை ஆண்டவர் வார்த்தையாய் இடைப்பட துவங்கினார். ஆமென். இந்த முடித்து இந்த லாஸ்ட் செஷன் முடித்து நம்ம எல்லாருமே ஜெபிச்சு போக போகிறோம். நேற்றைக்கு எடுத்த செய்தியுடைய தொடர்ச்சியாகவே ஆமென் நான் உன் தேவனாயிருப்பேன், நீ என் குமாரனாயிருப்பா என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆமென். நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம்தான் அவன் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நேற்றைக்கு யோவானை குறித்து, யோவான் ஸ்நாபகனை குறித்து ஆமென் நாம் தியானித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுத்தார். அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் இருந்தான் என்று. ஏன் அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாய் இருந்தான் என்று நேற்றை கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டார். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அநேக பிள்ளைகள் நேற்று இரவு உங்களை தேவ சமூகத்தில் ஒரு விசை கூட பாதியாய் அர்ப்பணித்த அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்ததற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகருக்குள் இருந்த பாரங்களை கர்த்தர் தூக்கி எடுத்ததற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்து தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். இந்த 3 நாட்களும் வெளிப்பட்டது ஒன்றுதான், இயேசுவின் அன்பு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் வெளிப்பட்டிருக்கிறது. நம்புற பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற 2 பேரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு உன்னை விட்டு முகத்தை திருப்புறதுக்கு மனசு இல்லை. நான் ரீசெண்டா எங்க சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அதை தான் நினைவுபடுத்தினார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நாம தேவ சமூகத்துல பல தப்புகளை செஞ்சிட்டோம். நாம என்ன தைரியத்துல உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா, ஆமே எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்னை கர்த்தர் அந்த பகுதியை இப்படி தியானிக்க வச்சார். ஆமே, அவர் முகத்தை என்னை விட்டு இன்னும் திருப்பல. ஹல்லேலூயா. இளையகுமாரன் வீட்டுக்கு திரும்ப வந்து அவன் வீட்டுக்குள்ள மறுபடி இளையகுமாரன் என்கிற அடையாளத்தில் நிற்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவன் வந்தது ஒரு ரீசன் தான். ஆனா அடுத்த ஒரு மெயின் ரீசன் இருக்கு. அப்பா முகம் அவனையே பார்த்துட்டு இருக்குது. வாசல்ல இருந்து அவனையே பார்த்துட்டு இருக்கிறார். வரமாட்டான என் பிள்ளை. ஒருவேளை அவன் வரும்போது அப்பா மட்டும் முகத்தை திருப்பி வச்சிருந்தா அவனால வீட்டுக்குள்ள ஏற முடியுமா? வீட்டுக்குள்ள ஏறினது அவன் திரும்பி வந்தது மட்டும் விஷயம் கிடையாது. அப்பா முகத்தை மறைக்கல. அன்பு தம்பி தங்கச்சி, ஆமென், ஒவ்வொரு மீட்டிங் வந்துட்டு போய் திரும்ப பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த ஆண்டம் கத்த சமூகத்தில் நான் வந்து இருக்கிறேன்னா என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், அவர் முகம் உன்னை விட்டு மறைக்கவில்லை. கர்த்தர் இன்று உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த நேச கண்களின் பாசம் இருக்குல்ல. நான் இன்னைக்கு ஊழியக்காரனாய் நிற்கிறது எங்க அப்பா பாஸ்டர், அதனால நோ நோ நோ. நான் எடுத்த டிசிஷன்ல ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து என்ன செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது. ஆமா, பொதுவாக இந்த பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க இந்த டிசிஷன்ல தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. அப்படி யாராவது டிசிஷன்ல இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்டே கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களையும் இழுத்து கொண்டு வந்து நிறுத்துவாராக. என்ன செஞ்சாலும் ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் பிடிக்காததுனால அல்ல. ஆமே, ஊழியத்திலிருந்து கஷ்டப்படுறது இது அப்புறம் எப்படி பாஸ்டர் நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா உங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணாரா? நோ நோ. ஒரு லவ் என்ன ஃபோர்ஸ் பண்ணிச்சு, ஒரு நேசம் என்ன ஃபோர்ஸ் பண்ணிச்சு. ஒரு ராத்திரி நடு ரோட்ல நிற்கும் போது ஒரு கல்வாரி ஸ்நேகம் என்னை ஃபோர்ஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு ஊழியக்காரனா நிற்பது என் இயேசுவின் அன்பின் கயிற்று என்னை கட்டி இழுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது. அந்த நேசம் மட்டும் என்னை பார்க்கறத விட்டு இருந்திருப்பார்னா, ஹல்லேலூயா, அந்த கண்களில் கிடைத்த கிருபை எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, ஓ யாரும் அறியாத என்னை
நன்றாயறிந்து தேடி வந்த இந்த சன்னத்தை பாடுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட வேணும்னு சொல்லி தூக்கி எடுத்தா சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ். உம்மழகான கண்கள், உம்மழகான ஹல்லேலூயா. Thank you அப்பா, முடிந்ததென்று. ஆமென். நான் வேகமாய் ஒரு சில காரியங்களை ஒரு ஆலோசனையாய் ஒரு சகோதரனாய் உங்களோடு நின்று இந்த காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கூட்டம் முடிந்து எல்லாருமே நாம் அவரவர் இடத்துக்கு போக போகிறோம். இந்த 3 நாட்களும் நிச்சயமாய் கர்த்தர் எல்லாரோடும் இடைப்பட்டிருப்பார், தொட்டிருப்பார். அநேக காரியத்தில் கர்த்தர் திரும்ப உங்களை பலப்படுத்தி இருப்பார். ஆமே. இனி நீங்க சந்திக்க போகிற காரியம் என்பது இதே சிச்சுவேஷன் அல்ல, திரும்பவும் பழைய சிச்சுவேஷனுக்குள்ள தான் போக போறீங்க. அதே சூழலுக்குள்ள, அதே குடும்பத்துக்குள்ள, அதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அதே ஸ்கூலில், அதே காலேஜில், அதே ஆஃபீஸில் திரும்பவும் நான் சந்திக்க போகிற சூழல். ஆமாம். பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது என் வாழ்க்கையில் உண்டாகிற அனல் நான் எங்கே போனாலும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இந்த கடைசி செஷனில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி கர்த்தர் நினைப்பூட்டினார். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது வெறும் சபையில் மாத்திரம் அல்ல, அல்லது ஒரு ஃபயர் கேம்ப்ல மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு கூடுகையில் மட்டும் அல்ல. எந்த இடத்தில் நின்றாலும் அவருடைய பிள்ளை ஜெயிக்கிறவனாய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நிற்க முடியுமானே? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், இன்னைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், இன்னைக்கு யூத் போகிற காலங்கள், இந்த காலத்தில் சில இடத்துலலாம் எங்களுக்கு அப்படி ஜெயமா நிற்க முடியலே இப்படிங்கிற கேள்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, நாம ஒருவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை குறித்து ஒரு சாட்சி. அதுதான் தானியேலை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி. தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. 2 ராஜாக்களின் காலத்துல தானியேலுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் சக்சஸ்ஃபுல் லைஃப். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஆமே. இந்த ராஜ்யபார காலம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, இப்பொழுது தானியேல் இருக்கிற இடம் என்பது தன்னுடைய சொந்த தேசத்தில் அல்ல. அதாவது தன் சொந்த தேசத்தில் ஒருத்தர் ஜெயமா இருக்கிறதுங்கிறது ஈஸிங்க. சர்ச்சுக்குள்ள ஜெயமா வாழ்றது ஈஸி. ஜெபிக்கிற கூட்டத்துக்கு கூட இருந்து நான் ஜெயமா வாழ்றது ஈஸி. இப்ப பாருங்க, இந்த 3 நாள் பலர்கிட்ட கேட்டா சொல்லுவீங்க, இப்படியே இருந்த வாழ்க்கை நல்லாதான். சிலர்லாம் பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப அனாயிண்டிங்லாம் கிடைச்சோன்னு அவங்க ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இன்னைக்கு வரமாட்டீங்களா ஆண்டவரே? ஏன்னா இந்த ஃபயர் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் கிடைச்ச அன்னைக்கு நான் ஜெபிச்ச ஜெபமே, ஆண்டவரே இப்போ வாரும், இறங்கி வாரும். அந்த பாட்டு இல்லை, இறங்கி வந்துருங்க ஆண்டவர். அது செகண்ட் கம்மிங். ஏன்னா அப்படி வந்தாருன்னா நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். ஆனால் வரமாட்டாரே, ஏன்னா நம்மளை சில சிச்சுவேஷன்ல கொண்டு போவார். தானியேல் இங்கே ஜெயமா இருப்பது தன் சொந்த தேசத்தில் அல்ல, அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இன்னொரு தேசத்துல, பாபிலோன் தேசத்துல, தேவனை அறியாத தேசத்துல, தேவனை வணங்காத தேசத்துல. ஆமா. 2 ராஜ்யபார காலத்துக்கிட்ட 2 சிச்சுவேஷன்ஸ் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. ஒரே காலம் அல்ல, 2 வித்தியாசமான காலகட்டத்தில், 2 ராஜ்யபார காலகட்டத்தில், அந்நிய தேசத்துக்குள்ள தேவ பிள்ளை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி, அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்தினார் என்று. அப்படியானால் என்னால் தைரியமாய் சொல்ல முடியும், தானியேல் ஆராதித்த தெய்வத்தை தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலுக்கு உதவி செய்த தேவன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? தானியேலை ஜெயிக்க வைத்த தேவன் என்னை ஜெயிக்க வைக்க மாட்டாரா?
ஆமாம், எந்த காலம் வந்தால் என்ன, எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தால் என்ன, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு இருந்தால் என்ன, ஆமாம், சபைக்குள்ள ஜெயிக்க வைத்த என்னை தேசத்திலும் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். தேசத்தில் ஜெயிக்கணும். இன்னைக்கு ஆண்டோடைய பாரம் அதுதான். சர்ச்சுக்குள்ள என் பிள்ளை நல்லா இருக்கிறான்பா, சர்ச்சுக்குள்ள என் பிள்ளை நல்லா இருக்கிறான், ஆனா வெளியில போன பிறகு அப்படியே சேஞ்ச் ஆகுறான். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான பிள்ளைகளை, நான் ஒரு வார்த்தை சொல்லி நான் செய்திக்குள்ள போறேன். இயேசுவை 2 பேர் வந்து முத்தமிட்டார்கள். 2 பேர் முத்தமிட்டாங்க. ஒருவன் முத்தமிட்டான். யாரு? யூதாஸ். இனி ஒரு பெண்மணி முத்தமிட்டார். யாரு? ஒரு பாவியான ஸ்திரீ. 2 பேரும் இயேசுவை லவ் பண்ணி தான் முத்தமிட்டாங்க. ஆமென். ஆனா முத்தமிட்ட பிறகு 2 பேர் செய்த காரியம் என்ன? ஒருவள் போட்ட முத்தம் அவரை சந்தோஷப்படுத்துது, ஆனா ஒருவன் போட்ட முத்தம் அடுத்து அவருக்கு காயத்தை உண்டாக்குது. இந்த 3 நாள் நாம எல்லாரும் வந்து அவர் முத்தம் பண்ணிட்டோம். இனி நீ சந்தோஷத்தை கொடுக்க போறியா, இல்ல நீ காயத்தை கொடுக்க போறியா? நீ போட்ட முத்தம் உண்மைனா, இந்த 3 நாள் நீ கொடுத்த முத்தம் உண்மைனா, நீ திரும்பி போகும்போது அவர் முகம் சந்தோஷப்படும். யூதாஸ் முத்தம் தான் போட்டார், சிநேகிதனேன்னு கூப்பிட்டார். ஏன் யூதாஸ் முத்தத்தில் காட்டி கொடுக்குறான்னு? யூதாஸுக்கு பிடிக்கும். வர பிடிக்காமலாம் காட்டி கொடுக்கல, கொஞ்சம் பணத்துக்கு மேல ஆசைப்பட்டார். ஆமா, யூதாஸ் ஐயோ எனக்கு இவரை பிடிக்காது அப்படின்னா அவன் முத்தத்தில் எது காட்டி கொடுக்க போறான்? வேற ஏதோ ஒரு விதத்தில் காட்டி கொடுக்கலாம். ஏன்னா முத்தத்தில் காட்டி கொடுக்கிறேன்னா யூதாஸுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். ஆமே, அதனாலதான் திருடனேன்னு சொல்லல, காட்டி கொடுத்தவரேன்னு சொல்லல. எப்படி கூடுறா தெரியுமா? சிநேகிதன். எவ்வளவு நல்லா ஆண்டவர்ல. நான் துரோகம் பண்றேன்னு தெரிஞ்ச பிறகு என்ன பிள்ளைன்னு கூப்பிடுறாருன்னா, என் ஆண்டவரை போல் ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா அவன் போட்ட முத்தம் அடுத்த செகண்ட் அவருக்கு காயத்தை கொடுக்குது. ஆனா ஒரு பாவியான ஸ்திரீ, யாருன்னே தெரியாது, பாதத்தில் வந்து முத்தம் விடுகிறாள். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமென். இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். பல ஃபயர் கேம்ப் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, பல யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, வந்து வந்து முத்தமிட்டு போய் அவரை காயப்படுத்தணும். இந்த யூத் கேம்ப்ல முத்தமிட்ட நீங்கள் காயப்படுத்த போறீங்களா, சந்தோஷப்படுத்த போறீங்களா? நான் ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். பாடுங்க. வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க. வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. தானியேலுக்கு எப்படி ஜெயமா இருக்க முடிந்தது? அவன் தன் சொந்த தேசத்தில் மட்டுமல்ல, ஒரு அந்நிய தேசத்துல போய் பிரசனத்துல மட்டுமல்ல, உலகத்துக்குள்ள போனாலும் தானியேலால எப்படி ஜெயமா இருக்க முடிந்தது? 3 காரியத்தை வேகமா சொல்லி நான் உங்களை ஜெபிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். வேகமா சொல்றேன். 1, ஆமென். தானியேலிடத்தில் வெளிப்பட்ட முதல் காரியம், தான் தேவனுடையவன் என்பதை காண்பிப்பதில் உறுதியா இருக்கிறான். நான் தேவனுடையவன் என்பதில் காண்பிப்பதில். 1வது அதிகாரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்த காரியம்னால நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். ஆமே, அடிமையாக கொண்டு போகப்பட்டதுல 4 வாலிபர்கள் இப்பொழுது ராஜா செலக்ட் பண்றார். அந்த 4 வாலிபர்கள் ஒருவன் தான் தானியேல், அவனோடு கூட 3 நண்பர்கள். யாரெல்லாம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் 4 பேரை தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு இப்பொழுது ராஜா அவர்களுக்கு மேல ஒரு தலைவனை வைத்து விட்டு ஒரு நாட்களை குறித்து விட்டு சொல்லுகிறார், இவர்களுக்கு ராஜாவின் போஜனத்தை கொடுங்க. ராஜாவின் போஜனத்தை கொடுத்து நான் வந்து பார்க்கும்போது அவங்க முகம் களைப்பா இருக்கக்கூடாது, சோர்வா இருக்கக்கூடாது, அவங்க முகம் பிரகாசமா இருக்கணும். ஏன்னா ராஜா தெரிந்து கொண்ட வாலிபர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், எல்லாவற்றிலும் தேறினவர். இப்படிப்பட்ட வாலிபர்கள் ராஜாக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா பிரகாசமா இருக்கணும். அதனால சும்மா சாதாரண ஃபுட் அல்ல, ராஜாவின் போஜனத்தை கொடுக்கணும்னு சொல்லி தலைவனுக்கு கட்டளை இட்டுட்டு போயிருக்கிறார். ஆமென்.
அவர்களோடு கூட இந்த மற்ற எல்லாரும் அதை புசிக்கிறதற்கு ஆயத்தமாகும் போது தானியேல் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு நிற்கிறான். என்ன தீர்மானம்னா, எந்த காரியத்திலும் நான் உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, சொந்த தேசத்தில் கிடையாது, அடிமையை கொண்டு போகப்பட்ட தேசம், ஒரு ராஜாவின் கட்டளை இது. அந்த ராஜாவின் கட்டளை செய்யவில்லை என்றால் அந்த தலைவனுக்கும் பிரச்சனை, இவர்களுக்கும் பிரச்சனை. இப்படி இருந்த பிறகும் ஒருவேளை இந்த தானியேல் அதை புசித்திருந்தால் ஆண்டவர் அடிச்சிருப்பாரான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் எழும்பும்போது நான் விசுவாசிக்கிறேன், அப்படியெல்லாம் அடிச்சிருக்க மாட்டார் நான் நம்புறேன். ஆனாலும் ஆமே, தானியேல் சொல்றார், நான் தொட மாட்டேன், நான் தொட மாட்டேன். ஹல்லேலூயா. அத்தனை பேர் நடுவில் பலர் உலக காரியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை உலகத்தின் எந்த காரியத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டான். எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருப்பான். தான் தேவனுடையவன் என்பதை காண்பிப்பதில் கொஞ்சம் கூட வெட்கப்பட மாட்டான். இதுல நான் தேவனுடையவன் காண்பிச்சா ஒருவேளை உலகம் என்ன பகைச்சிட்டு போட்டோம். நான் ஒருவேளை தேவனுடையவன் காண்பிச்சா என் நண்பர்கள் என்னை விட்டு போயிடுவாங்களா, போயிட்டு போட்டோம். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு போவாங்க, ஆனா உதிக்கிறவன் ஒளியினிடத்திலே அவர்களை திரும்ப கொண்டு வர ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். உன்னை ஒரு ஸ்தானத்தில் நிறுத்துவார் பாரு, உன்னை ஒரு மகிமையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் பாரு. அப்பொழுது அத்தனை பேர் உன்னை விட்டு விலகினவர்களும் உன்னை தேடி வரத்தக்கதாய் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனா காம்ப்ரமைஸ் ஆயிராத. இன்னைக்கு வாலிபர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு கிறிஸ்டியன் வேர்ல்ட் காம்ப்ரமைஸ் வேர்ல்ட்ல தான் போயிட்டு இருக்கு. சபைகளும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இருக்கிறோம். நோ, ஆமே, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து விடாதே. நீ தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு உலகம் பல காரியத்துக்கு கிரீன் சிக்னல் காட்டுது. ஆமா, கிரீன் சிக்னல் உலகம் காட்டுதுன்னு நீ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிராத. பைபிள்ல இருக்குதான் பாரு. பரலோகம் அக்செப்ட் பண்றாது பாரு. பரலோகம் அக்செப்ட் பண்ணலையா, நானும் நோதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் எடுத்த தீர்மானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறான். சொந்த தேசத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இல்ல. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சுக்குள்ள எடுத்த தீர்மானத்துல அப்படி இருப்போம், ஆனா கொஞ்சம் வெளியில போய் பழக தொடங்கினதும் எடுத்த தீர்மானம் எங்க போச்சுன்னு நான் எப்பவுமே யூத் மீட்டிங்ல சொல்லுவேன், இந்த வாலிபர்கள் எடுத்த தீர்மானம் மட்டும் ஒழுங்கா நிறைவேற்றிருந்தா இந்தியா என்னைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் ஒரு நியூ இயர் சர்வீஸில் ஒரு வாலிபன் அவன் ப்ரேயர்லாம் முடிச்சோன்னா அவங்க பாஸ்டர் போய் ப்ரேயர் பண்ண போனான். அந்த பாஸ்டர் கேட்டாங்க, இந்த வருஷம் ஏதாவது நியூ இயரில் தீர்மானம் எடுத்தியான்னு கேட்டாங்க. ஆமாம் பாஸ்டர், ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்ன தீர்மானம்? இனி தீர்மானமே எடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானம் எடுத்தேன். நானும் எடுத்து பார்க்குறேன், தீர்மானம் மட்டும்தான் எடுக்கிறேன். நம்மளே யோசிச்சு பாருங்க, இந்த நியூ இயர் தொடங்கும் போது என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்க? ஏதாவது செஞ்சீங்களா? இல்லை. இந்த 3 நாள் எவ்வளவு தீர்மானத்தில் எடுத்திருக்கீங்க? செய்ய போறீங்களா? ஆமா, செய்யணும். நில்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சா போதும், மீதி பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். நாம நிக்கிறோமான்னு கர்த்தர் பாப்பார். நாம நிக்கிறதுக்கே ட்ரை பண்றது இல்லையே. நாம விழுந்துட்டு நாம டைரக்டா ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவர் என்னால முடியல. நீ நின்னு ட்ரை பண்ணி பாரு. நீ நின்னு ட்ரை பண்ணி பாரு. ஹல்லேலூயா. ஒரு மடங்கு அக்கினிக்கு முன்பாக சிலையை வணங்க மாட்டேன் 3 பேர் நின்னுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரே, நீ வணங்காம நில்லு, நான் உன் பக்கத்துல வருவேன்னு சொன்னாரா? இல்ல. ஒரு வேர்டு கூட. சில நேரத்துல எல்லாம் பாருங்க, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எல்லாம் கர்த்தர் எதுவும் பேசவும் மாட்டார், அமைதியா இருப்பார். அப்படி அமைதியா இருக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, ரிசல்ட் உன் கூட கர்த்தர் நிக்கிறதை உலகத்தை பார்க்க வச்சுதான் கர்த்தர் மகிமைப்பட வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 7 மடங்கு அக்கினி இப்படி பற்றி எரியும் போது நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பி இந்த தீயை அணைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கலாம்ல? ஆமென். இங்க இருக்கிற ராஜா எத்தனை மடங்கு தீ எரிந்தாலும் என் தகப்பன் அனுப்புகிற ஒரு காற்று போதும் அத்தனை தீயும் அணைந்து போறதுக்கு. ஆனா ஆண்டவர் அதை செய்யல.
ஆண்டவர் எதை செஞ்சா தெரியுமா? அவங்கள தீயில தூக்கி போட வச்சாரு. வச்சதும் போட்டவன் கண்ணு இந்த 3 பேரை மட்டும் பார்க்கல, இன்னொருத்தரை பார்க்குது. இன்னொரு கண்ணு இன்னொருத்தரை பார்க்குது. ஹல்லேலூயா. அவன் பார்த்தவன் கேட்கிறான், எத்தனை பேரை தூக்கி போட்டீங்க, எத்தனை பேரை தூக்கி போட்டீங்க? தூக்கி போட்டவன் சொல்றான், ஐயா 3 பேரை தான் போட்டோம். இல்ல இல்ல இல்ல, அங்க இன்னொருத்தர் இருக்கிறார். இப்ப அவனுக்கு இந்த 3 பேர் பெருசா தெரியல. யார் பெருசா தெரியறா தெரியுமா? அதே ராஜா கண்ணு கொஞ்சம் முன்னாடி இந்த 3 பேரை பார்த்துச்சு. அந்த ராஜா கண்ணுல 2 காட்சி, தீக்க முன்னு தீக்க பின்னு. தீக்க முன்னு இந்த 3 பேர், தீக்க பின்னு அவரை மட்டும் பார்க்குது. சில இடத்துல நீ இன்னைக்கு நிக்கிறத உலகம் பார்க்குதுன்னா, சீக்கிரத்தில் உன்னோடு கூட கர்த்தர் நிக்கிறதை உலகம் பார்க்க வைப்பாரே ஆண்டவர். ஆனா நிக்கணும், நிக்கணும். பிரசனத்துல இருந்து நிக்கிறது அல்ல, உலகத்துக்கு முன்பாக தேவனுடையவன் காண்பிக்கிறதுல இன்னைக்கு வெட்கப்படுறோமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு போறதுக்கு வெட்கப்படுறோம். இன்னைக்கு ஒரு போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வெட்கப்படுறோம். நம்ம மூஞ்ச வைப்போம், ஆனா அவர் வசனத்தை வைக்கிறோமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க சர்ச்சில் ஒரு தம்பி ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்டியன் சாங் தான் ரிங்டோனா வச்சிருந்தான். அவன் ரிங்டோன் அடிக்கும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த கிறிஸ்டியன் சாங். ஆமாம். அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்லையப்பா, போகிற இடத்துல அப்போ எல்லாரும் உனக்கு ஃபோன் அடித்தாலும் இந்த பாட்டு தானே கேட்பாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ தான் அவனுக்கு வேலை கிடச்சிது. ஒரு 6 மாதம் தாண்டி திரும்ப அந்த தம்பியை அதே போல் சர்ச்சில் சந்திக்கும் போது அதே போல் ஃபோன் அடிக்குது. ஆனால் இப்போ கிறிஸ்டியன் சாங் வரல, அந்த ஃபோனில் உள்ள சாதாரண ஒரு ரிங்டோன் வருது. நான் அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா ஃபோன் ஏதாவது மாட்டினியா? இல்லை நீ அதே ஃபோன் தான். இல்லை நீ 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டியன் சாங் வச்சுருந்த, இப்போ என்ன நார்மல் ஒரு ரிங்டோன் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்டதும் அவன் சொல்கிறான், இல்லை நான் இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கிறேன், அந்த ஆஃபீஸில் எனக்கு ரிங் அடித்ததும் இந்த கிறிஸ்டியன் சாங் வரதை எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி என்ன பார்க்குறாங்க. சரி, அவங்க ஒரு மாதிரி பார்க்குறதுனால நீ என்ன பண்ண? நான் சாங்கை மாற்றிட்டு ரிங்டோன் வச்சுட்டேன் அப்படின்னா. ஆமென். நான் அந்த தம்பியிட கூப்பிட்டு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை அரை நிர்வாணமா கல்வாரி சிலுவையில் தொங்க விடும்போது வழியில் போகிறவங்களாம் அவரை ஒரு மாதிரி பார்த்துருங்கல்ல. அப்படி ஒரு மாதிரி பார்க்கும்போது இயேசு மட்டும் சார் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நான் இறங்கி போகிறேன்னு சொல்லி அவர் இறங்கி போனா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்குமா? இன்னைக்கு நாம இவ்வளவு அழகா இருந்து அவரை அப்பான்னு கூப்பிட்டு ஆராதிக்கிறோம்னா, எல்லா வெட்கத்தையும் மறந்து எனக்காய் கல்வாரி சிலுவையில் ஒருவர் தொங்கினதுனாலதான், எனக்காய் நின்ன தெய்வத்துக்காக எந்த இடத்துல வெட்கப்படாமலா நிற்பேன் என்று சொல்ற பிள்ளைங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமா, கரத்தை உயர்த்தி சத்தமா, நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் நிக்கிறேன் ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, நான் தேவனுடையவனாய் காண்பிப்பேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஓ நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக. பாடுங்க தம்பி தங்கச்சி, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க நிக்கிற ஆண்டவரே, எந்த உலகத்திற்கு முன்பாகவும் எத்தனை அக்கினி இருந்தாலும் கிறிஸ்துவுக்காய் நிற்கிற கூட்டமாய் எழும்பட்டும். காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு சேனை, காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு சேனை. ரபா ஷகதரா, ஒரு விசை கூட வலது கரத்தை உயர்த்தி, உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல். தங்கச்சி, இந்த அர்ப்பணிப்பு உண்மையா சொல்லு. தம்பி, இந்த அர்ப்பணிப்பு உண்மையா சொல்லு. நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். உம்மை எல்லாம் எனக்கு மரணமே வந்தாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். யாருக்காக வாழ்வே. நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஓ நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. உண்மையான பக்தி யார்கிட்ட இருக்கு தெரியுமா?
மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில நேரத்தில் பாருங்க, சில சீசன்ஸ் வரும் தெரியுமா அவங்களுக்குன்னு. அவங்க தங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் என்பதை அடையாளத்தில் காட்டுவாங்க தெரியுமா. நாம காட்டுறோம் அப்படி? நம்முடைய செயல்ல, நம்முடைய நடக்கையில, நம்முடைய பேச்சில் பார்த்ததும் உலகத்துக்கு சொல்ல முடியுதா, இவன் அவருடையவன், இவன் தேவ பிள்ளை, இவன்கிட்ட நெருங்க முடியாது, இவன்கிட்ட எல்லாரும் ஈஸியா போக முடியாது. காரணம் இவனுக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். சில நேரத்தில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு நாள் இதே போல மதியானம் லஞ்ச் பிரேக்ல திடீர்னு ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓடுறாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு ஓடுறாங்க. எங்கடா ஓடுறாங்கன்ட்டு நான் அவங்க பின்னாடி போய் பாறேன். என் காலேஜில் மேலே டாப்பில் அங்கே வந்து எதுவுமே கிடையாது, அப்படி மொட்டை மாடி சொல்லுவாங்கள்ல, அந்த மொட்டை மாடியில் நடு வெயிலில் சாப்பிடல, யாருமே சாப்பிடல. அந்த லஞ்ச் பிரேக் பெல் அடிச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வேகமாக ஓடுறாங்க. ஒரு குரூப் பசங்க, எல்லா கிளாஸஸில் தான் ஓடி போய் அப்படி போய் நான் அவங்க பின்னாடி போய் அந்த படியிலேருந்து இப்படி எத்தி பார்க்குறேன். ஆமாம், என் முஸ்லீம் நண்பர்கள் அவங்க தெய்வத்தை அந்த 1 மணிக்கு 1:15 மணிக்கு அந்த வெயிலில் சேர்ந்து ஒன்னா நின்று ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ இப்படி பண்ணுவியான்னு கேட்டார். நீ இப்படி பண்ணுவ, நீ எனக்குன்னு காட்டுறியா? நீ ஒரு பைபிளை அவன் 4 பேருக்கு முன்னாடி சுமக்கிறதுக்கு வைக்கப்படுற. நான் கிறிஸ்டியன் அவன் பேர்ல வச்சிட்டு பிரயோஜனம் கிடையாதுங்க. லைஃப்ல காட்டு. நீ லைஃப்ல காட்டு, உன் கூட 2 பேர் வருவாங்க ஆண்டவர்கிட்ட. ஆமென். யூதரின் வஸ்திரத்தை பிடித்து 10 பேர் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை வாலிபர்களுக்கு தீர்க்க தரிசனம் வைக்கிறேன். நீ நின்னு காட்டு, உன் மூலமா அடுத்த வருஷம் கேம்ப்ல ஒரு 5 பேராவது கர்த்தர் கொண்டு வருவார். இதுல சாத்தியமாகும். நீ நின்னு காட்டி பாரு. கேட்பாங்க, வந்து கேட்பாங்க, உன் லைஃப்ல இந்த பிரகாசம் எதனால காட்டுறோம் நம்ம? ஆமே, அரை நிர்வாணமாய் கல்வாரியில் எனக்காய் அடிக்கப்பட்ட தெய்வம் அவர் மட்டும். இவனுக்காக நான் எதுக்கு இதை சகிக்கணும் அப்படி வெக்கப்பட்டு அல்லது யோசிச்சு அது செய்யாம விட்டுருப்பார்டா, இன்னும் தேவனற்றவர்களாகவே இருந்திருப்போம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவே இருந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மை அவர் அவருடைய கரத்தில் செய்கையாய் வைத்திருக்கிறார். எபேசியர் 2:10 சொல்லுகிறது, நீதான் கர்த்தருடைய கரத்தின் செய்கை என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. We are the masterpiece of God. மாஸ்டர் பீஸ்னா என்ன தெரியுமா? மாஸ்டர் பீஸ்னா என்ன தெரியுமா? எங்க அப்பா அதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த சோஃபா கடையெல்லாம் ரோட்ல இருக்கு பாருங்க, நம்ம சிட்டிக்குள்ள, நம்ம டவுனுக்குள்ளலாம் இந்த ஃபர்னிச்சர்ஸ் கடையெல்லாம் இருக்கும்போது அந்த ஃபர்னிச்சர் கடைக்கு ஃப்ரண்ட்ல வந்து சூப்பரான சோஃபாலாம் போட்டிருப்பாங்க. அந்த சும்மா கிழிஞ்ச சோஃபாலாம், மோசமான சேர்லாம் வைக்க மாட்டாங்க. எந்த சோஃபா போட்டால் மக்கள் உள்ளே வருவாங்களோ அந்த சோஃபா தான் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் கடைக்குள்ளே போகிறதே கடையை பார்த்தல, அந்த ஃப்ரண்டில் கிடக்கிற சோஃபாக்களை பார்த்து தான் போவாங்க. இப்படி நீங்கள் ஒரு சோஃபா பார்த்து ஒரு ஃபர்னிச்சர் கடைக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைக்குள்ளே போய் அந்த ஓனர்கிட்ட கேட்குறீங்க, ஐயா அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு சோஃபா போட்டிருக்கிறீங்களே, அந்த சோஃபா எனக்கு வேணும், நான் வாங்குறேன்னு சொன்னதும், ஓகே நீங்கள் வாங்குறீங்களா, நான் தரேன்னு சொன்னதும் உள்ளே இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுவான், சாருக்கு அந்த மாதிரி சோஃபா வேணுமா, உள்ளேருந்து ஒரு பார்சலை, உள்ளேருந்து ஒரு பார்சலை உள்ளேருந்து எடுத்துக்கொடு, அதை, ஏன்னா அதான் மாஸ்டர் பீஸ். அது எதுக்காக வச்சிருக்கிறேன்னா அதை பார்த்து உள்ள கொண்டு வருவேன். என்னை கர்த்தர் ஃப்ரெண்ட்ஸ் முன்பாக ஸ்கூல்ல, காலேஜில், என் பட்டணத்தில் மாஸ்டர் பீஸா வச்சிருக்கிறார். இது எனக்கு கிடைத்த பாக்கியம்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி இப்ப சொல்லுங்க, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டுமே, சத்தமா பாருங்க. உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. ஓ believe me Lord, நம்புங்கப்பா, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா. தேவனுடையவனாய் காண்பீங்க.
இன்னைக்கு இங்கிருந்து புறப்படும் போது இந்த டிசிஷன்ல உறுதியா எடுத்து, அதுக்காக நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை. இது நான் எப்படி என் லைஃப்ல சாத்தியமாக, இந்த கேள்வியோட அல்ல, இது சாத்தியமாகும் என்கிற நம்பிக்கையோட. ஆமா, இனி ஆமா பல காரியத்தில் இதுவரை காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன், இனி நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். யாரனை தள்ளினால் என்ன, யாரனை புறக்கணித்தால் என்ன, ஆமா எத்தனை விதமான சோதனைகள் எனக்கு விரோதமாய் வந்தால் என்ன, என் கர்த்தருக்காய் நிற்கிறதுல நான் உறுதியாக இருப்பேன். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நீ நின்று பார். தானியேல் நிற்கிறான். தலை போனாலும் பரவாயில்ல. ஆமா, இப்படி நின்ன தானியேலின் சாட்சி என்ன தெரியுமா? மற்ற எல்லாருடைய முகத்தை பார்க்கலாம் தானியேலுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, இங்க நிக்கிறது இல்ல, அங்க நிக்கிறோம். ஆமா, சிலர் யோசிக்கிற எங்க போற இடத்துல, சர்ச்சில், வீட்டில், ஆமாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், வேலை பார்க்குற இடத்துல, ஆமாம் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்போல்லாம் ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறவங்களாம் சில இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா வேலை கூட போகிறதுக்கு. ஆமாம், நான் சேலஞ்ச் பண்ணுறேன் தம்பி தங்கச்சி, வேலை போனாலும் பரவாயில்ல, நின்று பாரு. நீ செய்கிற வேலையோட மகிமையானதோட கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணுவா. நீ ட்ரை பண்ணி பாரு, நீ நின்று பாரு. நின்றுட்டு நடக்கலைன்னா என் சட்டையை பிடிச்சிக்க. சில இடத்துல நின்று பாருங்க, தெரியட்டும், இவங்க கர்த்தருடையவன். இன்னைக்கு தள்ளுறவங்கலாம் சீக்கிரத்தில் வருவாங்க. ஆமே, முச்செடியில் கர்த்தர் இறங்கினதும் தூரமா நின்ன மோசே வந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. முச்செடியை வனாந்திரத்தில் முச்செடி பார்க்கறதுக்கா மோசே வந்தாரு? என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, மோசே வனாந்திரத்தில் வந்தது சும்மா வாக்கிங் போறது கிடையாது. ஆடுகளை மேய்த்து வாராருன்னா கண்டிப்பா அந்த வனாந்திரத்தில் முச்செடி மட்டங்கள்ல மேய்ச்சலுக்கான நல்ல செடியும் இருந்திருக்கும். கர்த்தர் செலக்ட் பண்ணாரு பாருங்க ஒரு முச்செடியை. அந்த முச்செடியை செலக்ட் பண்ணிட்டு ஆண்டவர் முச்செடிட்ட கேட்டிருப்பார், எப்ப நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். முச்செடிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். முச்செடி கேட்டிருக்க, அடுத்து ஆண்டவர் என்னமா மாற்ற போறீங்க? ஏன்னா பைபிள் இருக்கு, அவர் முச்செடி எப்படி மாற்றுவாரா? தேவதாரு விருட்சமா மாற்றுவார். அப்போ முள்ளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணிட்டார், அடுத்து எப்படி மாற்ற போறாரு? தேவதாருவா மாற்றுவார்னு பார்த்தா அவனுக்கு அந்த முள்ளுக்கு எது வரக்கூடாதோ அது வருது. முள்ளுல தீப்பட்ட என்ன ஆகும்? எரியும். அப்ப இந்த முள்ளுடைய ஜெபம் எதுவா இருக்கும்? என்ன வந்தாலும் தீ வந்துட்டா வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆனா கர்த்தர் அனுமதிக்கிறது எதுதான்? இன்னைக்கு நமக்கும் புரியாதது இதுதான். எது வரக்கூடாதுன்னு ஜெபிச்சோன்னா அதுதான். சில மனைவிமார் ஜெபிக்கிறது யாரு வரக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்க தான் புருஷனா வந்திருக்கிறாங்க. ஆமாம், சில நேரம் கிளாஸுக்கு போகும்போது பாருங்க, இந்த டீச்சர் வரக்கூடாதுன்னு நினைப்போம், அந்த டீச்சர் தான். நான் கரெக்டாக சொல்றீங்க பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் வரக்கூடாதுன்னு கொஸ்டின் பேப்பர் பார்த்து அந்த கொஸ்டின் தான் கண்டிப்பா என்ன அடிச்சு ஆணித்தரமா அதுதான் வரும். என்ன ஆண்டவரே இப்படி? ஆனா இந்த முள்ளு தீய தள்ளி விடல. நோ, தீயெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, அப்படி தள்ளல. அந்த முள்ளு, ஆண்டவரே தீயா தாங்க, அது நிக்குது பாருங்க. அந்த வனாந்திரத்தில் முள்ளு எரிஞ்சுது. மோசே ஆரம்பத்தில் இந்த முள்ளை கண்டு ஆட்ட முள்ளு கிட்ட கொண்டு போயிருப்பாருன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்ல செடி பக்கமாக முகத்தை திருப்பி போயிருந்திருப்பார். ஆனால் இந்த முள்ளு கர்த்தருக்காய் நிற்க துவங்கினதும் பார்வை மாற்றின மோசைக்கு பார்வையை திருப்பி அதே முள் செடி பக்கத்தில் கொண்டு வந்த தெய்வம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்காய் நிற்கிற தேவனுடையவனாய் காண்பித்தான். இரண்டாவது, தேவனுடையவனாய் காண்பிக்கிறவனாய் மட்டுமல்ல, தேவ தொடர்பை கட் பண்ணாம இருந்தான். தேவ தொடர்பு கட்டாயிரக்கூடாது. இவன் தேவனுடையவன காண்பிக்கிறதற்கான மெயின் ரீசனே இந்த கனெக்ஷன் கட் ஆகல. ஆமென். தேவனோடு உள்ள பழக்கம் தானியேலுக்கு பப்ளிக்கா மட்டுமல்ல பர்சனலாவும் இருந்துச்சு. இந்த 3 நாளை நீங்க பப்ளிக்கா ஆண்டவரோடு ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்க. இனி நீங்க பர்சனலா போக போறீங்க. பப்ளிக்கா கனெக்ட் ஆகிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட பல மடங்கு இம்பார்ட்டன்ஸ் பர்சனலா கனெக்ட் ஆகிருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஒரு வேர்ட் இருக்கு, அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா. அப்ப என் இன்னர் மேன்குள்ள அந்த பர்சனல் கனெக்ஷன் ஆண்டவரோடு சரியா இருக்குமானா உன் வெளியரங்கமான வாழ்க்கை மகிமையாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு சர்ச்சில் கூட்டமா ஆராதிக்கிறதுல பெஸ்ட் இந்த 3 நாளா ஃபயர் கேட்டா சூப்பர் சொல்லுவோம். இதை தாண்டி நீ பர்சனலா போக போற. பர்சனலா ஆண்டவரோடு பேசுறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட இதுவரை பேசலைன்னா இனி பேசுங்க, பர்சனலா பேசுங்க.
ஆமென். அதுக்கு இப்படி எல்லாம் பிரேயர் ஃபார்மட் உண்டா பாஸ்டர்? ஒரு பிரேயர் ஃபார்மட்ல நான் சொன்னேன், அவர் உங்க அப்பா. ஹல்லேலூயா. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போய், அன்புள்ள அப்பாவே, இந்த காலையில் உங்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். இல்ல உங்க அம்மா கிட்ட போய் ஒரு தோசை கேட்க போறீங்க, அன்புள்ள அம்மாவே, இன்று எனக்காக ஒரு தோசை நீங்கள் சுட்டு தருவீர்கள், இப்படியே கேட்பீங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுவீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இந்த உறவை சரியாய் பயன்படுத்தலைன்னா, நம்ம ஒரு ஃபார்மட் வச்சிருக்கோம். ஓ, இப்படிதான் ஜெபிக்கணும். அதாவது ஜெபிக்கிறது வேற, பழகிறது வேற. ஆண்டவர் ஜெபிக்கிற கூட்டத்தை எதிர்பார்க்கிறார், அதை விட அவரோடு பழகுகிற கூட்டத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பர்சனலா பழகுறோமா? இது எல்லாருக்காகவும் பேசுறேன், ஊழியர்களுக்கும் பேசுகிறேன், ஆமை பெரியவர்களுக்கும் பேசுகிறேன், வாலிபர்களுக்கும் விசேஷமா பேசுறேன். ஏன்னா இந்த பழக்கத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்துருக்கிறார். பல இடத்துல இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், எனக்கு திருமணம் 2016 முடிஞ்சு பிள்ளை, எனக்கு 4 வருஷமாக பிள்ளை கிடையாது. அப்போ 4 வருஷமாக பிள்ளை இல்லாதது எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. அந்த 4 வருஷம் தான் ஆண்டவர் என்னை உருவாக்கினார், அநேக பாடல்களை கொடுத்தார். அன்னைக்கு அந்த 4 வருஷம் கஷ்டமாக இருந்து, ஆனால் இன்னைக்கு அந்த 4 வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 4 வருஷத்தில் பிள்ளை இல்லாதது எனக்கு வருத்தம். அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 5 பேர், மற்ற 4 ஃபேமிலிலையும் குழந்தை உண்டு. என்ன 2வது அண்ணன் தான் ஜான்சாமனே. அப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் பேர் ஜாஃபியா. அவள் என்னை எப்படி கூப்பிடுவான்னா, சித்தப்பான்னு கூப்பிட மாட்டா, சித்தப்பா டேடி அப்படின்னு கூப்பிடுவா. அந்த சித்தப்பா கூட எதுவும் ஆட் ஆகும், டேடி ஆட் ஆகும். என் ஒய்ஃபை எப்படி கூப்பிடுவானா, சித்தி மம்மி அப்படின்னு கூப்பிடுவா. ஸோ இவள் சித்தப்பா டேடின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எனக்கு தான் பிள்ளை இல்லை, அட்லீஸ்ட் இவ்வளவு என்ன சொல்லு டேடின்னு கூப்பிட்றாளே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் ஒரு வார்த்தை ஏன்னா டேடி கூட எது ஆட் ஆகுது, சித்தப்பா. ஓகே, நான் அது பெருசாக எடுத்துக்கல. கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருந்தார். இப்போ 3 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் தாண்டி ஆண்டவர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையை கொடுக்குறான். ஆமென். அவன் பேர் ஐசக், வாக்குத்தத்தத்து பிள்ளை. 4 வருஷம் தாண்டி ஆண்டவர் கொடுக்குறான். ஒரு பிள்ளை தாங்கப்பான்னு இன்னைக்கு போதும்பான்ட்டேன். ஏன்னா 3 பிள்ளைகள் இருக்கு. தர தொடங்கினா தந்துட்டே இருந்தார். ஆண்டவரே ஸ்டாப். ஆமாம், நான் 1 தான் கேட்டேன், நீங்கள் 3 தந்துட்டீங்க. ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தது எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு அவன் பிறந்தது, அதான் பிறந்தது ஒரு பெரிய சாட்சி. எனக்கு அதை விட எது இப்போ ரொம்ப ஹாப்பியாக போகுதுன்னா, அவன் என்னை எப்படி கூப்பிட போறான், சித்தப்பா டேடினா அப்பான்னு கூப்பிட போறான். ஸோ ஐ வெயிட்டிங் ஃபார் தட். எப்போ என் பிள்ளை நான் அப்பான்னு கூப்பிடுவோம், அவன் வாய்ஸில் அப்பான்னு கேட்கறதுக்காக நான் அப்படி துடிச்சிட்டே இருக்கிறேன். 6 மாசத்துலேருந்து அவன் பக்கத்தில் போய் படுத்து, டே அப்பா சொல்றா, டே அப்பா சொல்றா, டே அப்பா சொல்றா. அவன் எங்க 6 மாசத்துல சொல்ல போறான். சர்ச்சிலே வளர்ந்ததுனாலுமே என்ன தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் வாயில வந்து வார்த்தை அல்லேலூயான்ட்டான். அல்லேலூயா, அல்லேலூயானா நாங்கள் அல்லேலூயான்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்த அவன் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா, அம்மா. யாரை பார்த்தாலும் அம்மா, என்ன பார்த்தாலும் அம்மா, என் ஒய்ஃபை பார்த்தாலும் அம்மா, எங்க அண்ணனை பார்த்தாலும் அம்மா, எங்க அம்மாவை பார்த்தாலும் அம்மா. இது யாருக்கு கெத் ஆயிட்டுன்னா, என் ஒய்ஃபுக்கு கெத் ஆயிட்டு. பார்த்தீங்களா, பிள்ளை 10 மாதம் சுமந்து பெத்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் பையனுக்கு என் மேலே தான் பாசம், நான் அவள் கொஞ்சம் நம்மளை உசுப்பேத்த. இருந்தாலும் 8 மாதம் தானே ஆகுது, இனிதான் என் பிள்ளை வார்த்தையை சொல்லுவான். இருந்தாலும் வெயிட் பண்ணுறேன். பக்கத்து டே அப்பா சொல்கிறா, டே அப்பா சொல்கிறா. இப்போ 1 வயசெல்லாம் ஆகும்போது அவன் வாயில் சில வார்த்தைகள் வந்துட்டு, அப்பா வந்துட்டு, பாட்டி வந்துட்டு, தாத்தா வந்துட்டு, தண்ணி வந்துட்டு, என்னெல்லாமோ வந்துட்டு, எது மட்டும் வரல? ஆமாம், சிலர்லாம் சிரிச்சு சொல்றீங்க, அப்பா வரல, எல்லாம் வந்துட்டு. 1 வருஷம் ஆகுது, 1.5 வயசு ஆகுது, 1.25 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவன் வாயில் எதுவுமே வரலன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எல்லா வார்த்தையும் வந்துட்டு, எது மட்டும் வரலன்னா அப்பா வரல. இப்போ அவன் பக்கத்தில் டே இந்த அம்மால இம்மாவை எடு, இப்பா போடு. அவனை ஆணு வந்துட்டு அம்மானும் அப்படி குத்தணும் போலலாம் தோணுச்சு. என்னாலாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சொல்லவே இல்லை. அப்போ இதே போல் ஒரு யூத் மீட்டிங் சர்ச்சில் நடக்குது. அந்த யூத் மீட்டிங் வர்ஷிப்பில் தான் இந்த பாட்டு பாடுறேன். அப்பா அப்பா மகனா மகள்னா, இந்த பாட்டை பாடி ஆராதனை முடியுது, யூத் மீட்டிங் முடியுது. எல்லா பிள்ளைங்களையும் ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிட்டோம். முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு 3-4 o'clock போல் எங்கள் ரூமில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் உண்டு. அந்த ஸ்பீக்கரில் மார்னிங் நடந்த அந்த யூத் மீட்டிங் லைவை ஆடியோலாம் எப்படி இருக்குது கேட்கலாம் அப்படின்ட்டு நான் போட்டு விடுறேன். ஃபஸ்ட்டு சாங்லேருந்தே போட்டு விடுறேன். அது போடும்போது நானும் என் பையனும் எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் பெட்டில் உட்காந்துருக்கோம். நான் கை தட்டுறேன், அவனும் கை தட்டுறான், நான் பாடுறேன், அவன் லாங்குவேஜில் பாடுறான். அப்படி பாட்டு ஓடிட்டு இருக்குது. இந்த ஆராதனை வரும்போது நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனில் போகிறேன். என் ஒய்ஃப் கிச்சனில் தான் இருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அப்பா சவுண்டு கேட்குது. எனக்கு வாய்ஸ்
ஸ்பீக்கரில் அப்பான்னு பாடுறது கேட்குது. ஏன் வாய்ஸ் கேட்குற கூட்டத்தில் ஒரு கீச்சு வாய்ஸ் கேட்குது, அப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இது யாரா எனக்கு தெரியாம மைக்கில் லைவ்ல பாடினதுன்ட்டு வேகமாக ஓடி வந்து என் டோர் வாசல் எத்தி பார்க்குறேன். என் பிள்ளை பெட்டில் முழங்கால் போட்டுட்டு 2 கையை உயர்த்திட்டு அப்பான்னு பாடிட்டு இருக்கிறான். அவன் என்ன கூப்பிடல, ஆனா அவன் வாயில அப்பான்னு அந்த வாய்ஸை கேட்டதும் நான் அந்த பாட்டை திரும்ப நீ சொல்லு, 2 வருஷம் சொல்லல, நீ 2 மணிக்குறாவது சொல்லணும்ட்டு திரும்ப அப்பா சொல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை ரிலீஸ் பண்றவங்களுக்கு அனுப்புறேன். அனுப்பிட்டு லியோ ராகேஷ் பிரதருக்கு, ஐயா உங்க பாட்டுனால என் பிள்ளை நான் அப்பான்ட்டான். அன்னைக்கு சொல்ல தொடங்கினவன் இன்னைக்கு வர சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு சந்தோஷம், அதாவது அவன் பிறந்த சந்தோஷத்தை விட டபுள் போர்ஷன் சந்தோஷம் இப்போ அவன் அப்பான்னு கூப்பிட்டது. இந்த சந்தோஷத்தில் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், எங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிறேன், எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச தொடங்குறார். அதுவரை எனக்கு புரியல, ஆனால் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை புரிய வைக்கிறதுக்காக என் பிள்ளைக்கு வாயை 2 வருஷம் அப்படி கட்டி வச்சிட்டார். என்ன பேசுனார் தெரியுமா? உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டார். உன் பலத்தில் பிறந்துச்சா இல்லை நான் கொடுத்துதான் கேட்டார். ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் ஒரு பிள்ளை கூட பிறக்காதுன்னாங்க, இது நீங்கள் தந்த கிஃப்ட் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தந்த பிள்ளை 2 வருஷம் அவன் அப்பா சொல்றது டிலே ஆனதும் உனக்கு வலிக்குதுல, நீ என்கிட்ட அப்பான்னு பழகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டார். நீ என்கிட்ட அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டார். உடனே சிலர் யோசிக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஜெபிக்கவே மாட்டீங்களா பாஸ்டர்? ஜெபிப்பேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு மீட்டிங் போகிறேன், என்ன வார்த்தை பேசணும்? ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு எப்போ சந்திப்பீங்க? ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தருவீங்களா? தேவைக்காக கூப்பிடுவேனே தவிர பழகிறதுக்காக பேச மாட்டேன். இன்னைக்கு 99% கிறிஸ்டியன்ஸ் பழகுறோமா, தேவைக்காக தேடுறோமா? தேடுகிறவனை விட பழகுகிறவன் பாக்கியவான். கர்த்தர் அவனை தேசத்திலே மகிமையாய் பயன்படுத்துவார். தேடுறதுக்கு பழகுறதுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தேடுறவங்க அவங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசுவாங்க, பழகுறவங்கள்ட்ட அவர் ரொம்ப பேசுவார். என் லைஃப்ல நான் அவர்கிட்ட ரொம்ப பேசுறதை விட அவர் என்கிட்ட ரொம்ப பேசணும். அப்படி உட்கார்ந்து இருக்கிற ஒருவரையும் கர்த்தர் பயன்படுத்தாமல் விட மாட்டார். அது முழு நேரம் ஊழியம் செய்கிறவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முழு நேரம் கர்த்தர் சமூகத்தில் அவர் பேசுறதற்காய் பழகிறதற்காய் இருக்கிறவனை கர்த்தர் தேசத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தமக்கு மகிமையை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேல் இந்த தொடர்பை விடல. 3 நாள் இந்த பப்ளிக்கா கூட்டமா சேர்ந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க, கனெக்ட் ஆயிட்டீங்க. இனி இந்த கனெக்ஷன் உங்க பர்சனல்ல தொடரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பப்ளிக்கா வந்தது பர்சனல்ல தொடரணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பர்சனல்ல தொடரும்னா அடுத்த பப்ளிக்கா வரும்போது ஒரு சாட்சியோட தான் வருவீங்க. பர்சனல்ல தொடரட்டும். தேவனுடையவராய் காண்பிக்கிறான், தேவ தொடர்பை விடாமல் பிடிக்கிறான். 3வது, தேவனால் நடத்தப்பட்டான். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தானியேல் 6வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்திலே தானியேலை பார்க்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது. அப்ப தானுடைய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு நடத்தைகளும், ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்க்கிறவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இது தானியேல் நடத்தல, இது தானியேல் பேசல, தானியேலுக்குள்ள என்ன இருக்கு? ஆமே. இந்த வார்த்தையை சொல்லி மட்டும் நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. தேவ ஆவியினால் நிரப்பப்படுவது மிக மிக அவசியம். ஆனால் நிரப்பப்படுவதை விட ரொம்ப ரொம்ப அவசியம் தேவ ஆவியினால் நடத்தப்படுவது. இன்னைக்கு நிறைய பேர் நிரப்பப்படுறோம், நடத்தப்படுறோமா? ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை. ஒரு பையனுக்கு பரிசுத்த ஆவி கிடைச்ச சந்தோஷத்தில் அவங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்றான், பாஸ்டர் இன்னைக்குள்ள மீட்டிங்ல எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிடைச்சார் பாஸ்டர், அவ்வளோ எனக்கு சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிட்டார். இந்த சந்தோஷத்தோட அந்த போதகர்கிட்ட சொல்லும்போது அந்த போதகர், வாழ்த்துக்கள் தம்பி, ஆமா, ஆனா ஒன்று உன்கிட்ட கேட்குறேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிடைச்சாரா இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கிடைச்சியா அப்படிங்கிறார். அவனுக்கு புரியல, என்ன பாஸ்டர் குழப்புறீங்க? பரிசுத்த ஆவியானவர் கிடைச்ச சந்தோஷத்துல வந்து பேசுறா, நீங்க என்ன பாஸ்டர் என்ன போட்டு இப்படி குழப்புறீங்க? திரும்ப கேட்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிடைச்சாரா இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கிடைச்சியா?
அவனுக்கு புரியல. அப்பதான் பாஸ்டர் சொல்றாரு, ஆமே, நீ பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் ஒன்ன ஆளுகை செய்யணும். ஆமே. எங்க அண்ணன் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, அவர் கூடும்போது மாத்திரம் வருகிறவர் அல்ல, அவர் நம்மோடு கூடவே வருகிற தேவன். அவர் தான் எனக்கு கைட் பண்ணணும். ஹோலி ஸ்பிரிட் இந்த 3 நாட்கள்ல அநேகரை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல சக்சஸ்ஃபுல் லைஃபை வாழ முடியலன்னா ஹோலி ஸ்பிரிட்டை நாம கண்ட்ரோல் பண்றோம். நோ, ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசுவானவர் மேல அந்த புறா வடிவிலே ஆவியானவர் வந்து இறங்கின பிறகு மத்தேயு 4:4 சொல்லப்படுகிறது, ஆமென், இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார். ஹோலி ஸ்பிரிட் தான் நடத்துறார் இயேசுவை. வனாந்திரத்தில் கொண்டு போய்விட்டு அடுத்து அங்கு முடிஞ்ச பிறகு, ஆமென், நீங்க லூக்கா 4:14 படிச்சீங்கன்னா தெரியும், ஆமென், கலீலியாவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே இயேசு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆமென். வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறது ஹோலி ஸ்பிரிட் தான், கலீலியாவுக்கு கூட்டிட்டு போறது ஹோலி ஸ்பிரிட் தான். ஆமென். நிரப்பப்படுவது மட்டுமல்ல, அவரால் நடத்தப்படுவது அவசியமா இருக்கிறது. ஆமென். நீங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸோட செய்யுங்க, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோட செய்யுங்க. ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதலோட நீங்க ஸ்டெப் எடுத்து வைப்பீங்கடா. ஃபாதர் பாடி இருக்கிறாரு, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஒரு 5-10 நிமிடங்கள் ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹோலி ஸ்பிரிட்டை கர்த்தர் நிரப்பி இருக்கு, அநேகரை நிரப்பி இருக்கிறார். ஆனா இனி உங்க லைஃபை நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதுக்கு நீங்க முழுமையான ஒரு விட்டு கொடுத்தலோட நீங்க இந்த ஆராதனை முடித்து, ஆண்டவர் நீங்க என்ன கைட் பண்ணுங்க, நீங்க என்ன கைட் பண்ணுங்க. தாவீதுடைய ஜெபம், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழி நடத்துவீராக. அவர் கைட் பண்ணுவார். தாவீதுடைய ஒவ்வொரு காரியத்தை அவர் தான் கைட் பண்றார். ஆரம்பத்தில் யுத்தம் தெரியாத தாவீது பிற்பாடு சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்க வைத்தவர். கர்த்தர் கைட் பண்ணுவார். God leads you, Holy Spirit leads you. ஆண்டவர் என்ன லீட் பண்ணுவார். அவர் நோனா நீங்க நோ, அவர் போனா நீங்க போகணும். அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்கிறதற்கு எவன் தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு எந்த காலகட்டமா இருந்தாலும் அவன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் தான் நிறுத்த வல்லவரா இருக்கிறார். ஜெயிக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமா, இந்த 3 காரியத்தை திரும்ப சொல்றேன். தேவனுடையவனாய் காண்பீங்க, தேவ தொடர்பை விடாம பிடிங்க, தேவ ஆவியினால் நடத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 5-10 நிமிடங்கள் ஆராதித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆவியானவர் என்னை பலப்படுத்துவீராக, ஆவியானவர் என்னை திடப்படுத்துவீராக. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி நான் தேவனுடையவனாக. ஹல்லேலூயா. எலியாவின் காலத்தில் ஒரு 7000 பேர் இருந்தது போல, ஆமென், எத்தனை பேர் பாகாலுக்கு முன்பாய் தங்களை தலை தாழ்த்தினாலும் ஆமென் 7000 பேர் உறுதியாய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த பாகால்களுக்கு முன்பாகவும் எங்கள் முழங்கால் முடங்காது. ஆமே, எந்த பாகாலை எங்கள் வாய் முத்தமிடாது. இப்படிப்பட்ட ஒரு சேனையாய் இங்கிருந்து புறப்படுகிற இந்த 3000 வாலிபர்கள் எழும்புவீர்களானால் ஆமென், தேசத்தில் இந்த ஆண்டு ஒரு மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? நான் தேவனுடையவனாய் காண்பிக்க போகிறேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்து, நல்ல கையை தட்டி, நான் ஒருவன் மாத்திரம் ஓ பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய். ஓ ஆவியே 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 ஆவியே
அக்கினி ஜுவாலையே ஓஹோ அசைவார் ஓ ரபாஷா கதரா ஓ ரிமா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒரு எஸ் லார்ட். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த தீர்மானத்தோட நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆமே, நான் ஜெபிக்க ஜெபிக்க நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய். ஆவியே 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 ஓ பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களை நடத்துவீராக. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஓ அசைவாடும். ஓ எலிசாவின் மேல் இருந்த சில சால்வை இன்று சிலர் மேல் விழுகிறது. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஓ ராகாபாஷா, விட்டுக்கொடு தங்கச்சி, விட்டுக்கொடு தம்பி. தேவனுக்காய் நிற்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவனுக்காய் பயன்பட கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு முழு நேர அழைப்பு சில உள்ளத்தின் மேல் இப்பொழுது வருகிறது. எலிசாவின் மேல் விழுந்த சால்வை இப்பொழுது உன்மேல் இறங்குகிறது. கர்த்தர் உன்னை திரும்ப அழைக்கிறார். உன் அழைப்பு உறுதியாக்கப்படுகிற நேரம். வல்லமை 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 ஓரபா ஷதலரா கதரி அதரா லிகரபலவ ஷியதலரா. கர்த்தருக்கு ஒரு கூட்டம் தேவை. கர்த்தருக்காய் நிற்கிற ஒரு சேனை தேவை. நீ எழும்பி வா, நீ எழும்பி வா, நீ நிற்க துவங்கு. கர்த்தர் உன்னோடு நிற்கிறதை பார்க்க வைப்பார். ரபா ஷதரா பாபா பாபா ரிபா மாமா மாமா கதரி அதரா லிகரா ஷியதலரி அதலரே. ஓ ஆவியே ஆவியே ஊற்றுங்க. ஒரு விஷயம் கூட ஆவியானவரே, ஆளுகை உங்க கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ரகஷா கதல ரியதலரா அசைவாடும் ஓ அனலாக்கு அக்கினி ஜுவாலை. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோடு அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் அந்நிய பாஷைகளும் உண்மையில் ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு ஊழிய அழைப்பு உண்மையில் வருகிறது. கர்த்தருக்காய் அழைக்கிறார், கர்த்தருக்காய் அழைக்கிறார். ஆவியே ஆவியே அசைவார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன்னை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க, தேவனுக்காய் நிற்க, தேவனை காண்பிக்க ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். லப்ரமா ஷகதல ரிபன ஹந்தல ரிகஷாத லிப்ரமா மம ஷிகதர பலதர ரிகபக. உன் அழைப்பு உறுதியாக்கப்படுகிறது. உன் எதிர்காலம் இன்று திறக்கப்படுகிறது. தைரியத்தோட காலுவை. எந்த சூழல் கர்த்தருக்காய் நின்று வாழ்ந்து காட்டு. நீ கர்த்தருக்காய் நின்று காட்டி பாரு. கர்த்தர் உன்னோடு இருந்து செய்யும் காரியம். கிதியோனோடு இருந்தவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு. உன்னை கொண்டு மீதியானவரை கர்த்தர் முறியடிப்பார். ரபாலா ஷிப்ரா கமா ஹந்தல லேகேதேரி பாஷியாதல. நேற்று இரவு இந்த ஆராதனை முடித்து ரூமுக்கு போய் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை தான். இந்த கூட்டத்தில் சிலர் மேல எலிசாவின் மேல் போட்ட சால்வையை போல போட்டிருக்கிறேன். அவன் கர்த்தர் மேல் அந்த சால்வையை போட்டிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு யாருக்குள்ளேயாவது இருக்குமானால், ஒரு முழு நேர அழைப்பை கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் இந்த கடைசி செஷன்ல கர்த்தர் சில உள்ளத்தை பார்த்து கேட்கிறார். நான் உன்னை தெரிந்தெடுத்து இருக்கிறேன். நீ கடைசி ஏற பூட்டி ஓட்டிட்டு இருக்கிறவன் தான். உன்னை பார்க்கிறதுக்கு எந்த கண்ணும் இந்த பூமியில் இல்லை. ஆனா என் கண்கள் நீ தாயின் கருவில் உருவாக்கும் போதே பார்த்தது. என் கண்கள் நீ தாயின் கருவில் உருவாக்கும் போதே உன் முன்னை குறித்தது. ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் ஒரே ஒரு கூட்டத்திற்காய் மாத்திரம் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன்.
என் மேல கர்த்தர் அந்த சால்வை போட்டிருக்கிறார், அல்லது அந்த சால்வை என் மேல நான் விழ விரும்புகிறேன், ஒரு முழு நேர ஊழியத்திற்காக நான் என் வாழ்க்கை இப்பொழுதே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், நீங்கள் வேகமாய் முன்னாடி வர கேட்கிறேன். மற்றவர்கள் நீங்கள் அங்கே நின்று இந்த அழைப்பை சரியாய் கேட்டு, நான் சொல்லுகிற வார்த்தையை சரியாய் கவனித்து, இந்த அர்ப்பணிப்பு உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு முழு நேர ஊழியத்திற்காக, என் வாழ்க்கை எனக்காய் வாழ்க்கை தந்த தெய்வத்திற்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி வருகிற பிள்ளைகள் அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை 2 கரங்களை உயர்த்தி, நான் இருக்கிறேன் அப்பா, I am available Lord, I am available Lord. நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எலிசாவின் மேல் விழுந்த சால்வை இன்று என் மேல் விழுவதாக, விழுவதாக. சிலர் மேல் ஆல்ரெடி போட்டுட்டாரு, ஆனா இப்போ சிலர் மேல போட போகிறார். உராபா ஷகதரா. நீ கூப்பிட தொடங்கிற தம்பி, நீ கூப்பிட தொடங்கிற தம்பி. ஓ ரிபா ஷகதல ரிகஷியதலா. எலிசாவை போல கூப்பிட தொடங்கு. உன்மேல் அந்த சால்வை வருகிறது, உன்மேல் அந்த சால்வை வருகிறது. ஓ ரிமா சந்தரா. உனக்கு முன்பாக கர்த்தர் ஒரு திரள் கூட்டத்தை தர போகிறார். உனக்கு முன்பாக திரள் ஆத்துமாக்களை கர்த்தர் சீக்கிரத்தில் தர போகிறார். உன்னை கொண்டு உன் மேல கர்த்தர் வச்ச அன்பு என்னங்கிறது கர்த்தர் சீக்கிரத்தில் வெளிப்படுத்த போகிறார். விட்டுக்கொடு. உன் மேல சால்வை விழுகிறது. நீ லிட்டரலா ஃபீல் பண்ணுவ, நீ லிட்டரலா ஃபீல் பண்ற. உன் மேல அந்த சால்வை விழுகிறது, ஒரு வல்லமையோடு ஒரு சால்வை விழுகிறது. நீ லிட்டரலா ஃபீல் பண்ணுவ. விட்டுக்கொடு. என் மேல போட்டுருங்க ஆண்டவரே, நான் நிக்கிறேன்ப்பா. Lord, I am available. Lord, I am available. Lord, I am available, Lord. ரிபாமாமா சந்தல ரபலபோ ஷிபரபலகதரா லிகரமனமோ சந்தல ரியாதரா. நிக்க தொடங்கிரு. இனி ஏமாத்திராத, இனி ஏமாத்திராத அப்பாவே. நீ ஏமாத்துறது போதும் தம்பி, நீ ஏமாத்துறது போதும் தங்கச்சி. விட்டுறாத இனி ஆண்டவரே. ஏமாத்த மாட்டேன்ப்பா, ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே. என்னை நம்பி என்னை அனுப்பி விடுங்க ஆண்டவரே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நான் உன் கையில தான் சில காரியத்தை ஒப்புவிக்க போகிறேன். அப்படியே 2 கரங்களை உயர்த்து. ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, இனி இந்த வாழ்க்கையில் நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே. நான் ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே. என்னை நம்பி அந்த சால்வையை போடுங்க, என்னை நம்பி அந்த சால்வையை போடுங்க. நீங்க கேளுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபிங்க. நீங்கள் ஆண்டவர் பர்சனலா இந்த கனெக்ஷன், ஆண்டவர் இடைப்படுறார். நீ பேச ஆண்டவருடைய சத்தம் காதுல கேக்குது. ஏசாயா கேட்ட சத்தம் காதுல கேக்குது. யோவான் கேட்ட சத்தம் காதுல கேக்குது. பேதுரு கேட்ட சத்தம் காதுல கேக்குது. சீஷர்கள் கேட்ட சத்தம் காதுல கேக்குது. பர்சனலா அவர் இருதயத்தின் பாரத்தை உன்கிட்ட ஓபன் பண்றார். உன் தெருவை குறித்து பேசுறார், உன் கூட்டத்தை குறித்து பேசுறார், உன் சொந்தத்தை குறித்து பேசுறார், உன் சபையை குறித்து பேசுறார், உன் கிராமத்தை குறித்து பேசுறார், உன் பட்டணத்தை குறித்து பேசுறார். ஆண்டவரோட பேசுறார் தங்கச்சி, ஆண்டவர் உனக்கு காண்பிக்கிறார் தம்பி. சில விஷயம் உனக்கு ஓபன் ஆகுது, உன் கண்கள் திறக்கப்படுகிறது. பவுலின் கண்கள்ல செதில்கள் கீழே விழுந்தது போல இது உன் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுந்து உனக்கு முன்பாக ஒரு தரிசனம் திறக்கப்படுகிறது. ஒரு தரிசன பூமி, ஒரு தரிசன பூமி. ரபமாமா சந்தர பல கதரியா லிகரபா ஷியதரா. உமேல ஒரு வல்லமை, ஒரு அளவில்லாத அக்கினி வல்லமை, ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேக வல்லமை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உண்மை இறங்குவதாக. லகரபமா மாதரோ ரிபமா ஷியதலரா லேப்ரமமோ ரிகாஷகதரா. அழைப்பை கர்த்தர் கனப்படுத்துகிறார், உன் அர்ப்பணிப்பை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இது கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிற நேரம். மோசே யோசுவாவை நிறுத்தி அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னவர் இதோ உன்னை நிறுத்தி அபிஷேகம் பண்ணுகிறார். எழும்பு யோசுவா, எழும்பு தெபோரா. ரிபானா ஷங்கதலரே ஓ லிப்ரமாமா ஷியதலரியா தலர கபல கதரியா தரபல பஷியதலரா லிப்ரமாமா ஷியதலர கதரியா தர ஓ ரிபமாமா ஷியதரதரலா. மகிமை எஜமானனே,
பிள்ளைங்க கையை பிடிங்கப்பா, பிள்ளைங்க மேல உங்க அபிஷேகத்தை ஊட்டுங்கப்பா. சால்வை விழுகிறது, சால்வை விழுகிறது, சால்வை விழுகிறது. இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான அனல், இரட்டிப்பான கிருபை உன்மேல் விழுகிறது. ஓ ரிபாமஷா, சால்வை விழுகிறது. உன் மேல ஒரு அக்கினி சால்வை, அக்கினி சால்வை. இதுவரை செய்த ஊழியங்களை விட ஒரு மகிமையான ஊழிய சேனை இங்கிருந்து எழும்புவதாக. ராமாமாவோ ரிபாமஷா கதரிவல கதரியாதலரா லேப்ராமமஷா தலரிவல கதரியாதரா. அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பாடி தம்பி தங்கச்சி, உமக்காக, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீர், பலியாகி என்னை மீட்டீரே இயேசுவே, பலியாகி. ஓ, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவர், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். கர்த்தர் வாக்குரைக்கிறார். சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைப்பேன் ஆண்டவரே, ஓடி ஓடி உழைப்போம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற கூட்டம், கிறிஸ்துவுக்காய் காம்ப்ரமைஸ் ஆகாத கூட்டம். அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு. ஓ, என்னை அழைத்தீரே இயேசுவே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜா. உண்மையா சொல்றீங்க, என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம். அப்பா, உண்மையா சொல்ற பிள்ளைகளை கை பிடிச்சிருக்க ஆண்டவரே, விட்டுறாதீங்கப்பா. எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உமக்காய் அர்ப்பணித்த உள்ளங்களை பயன்படுத்துங்கப்பா. ஓம் சித்தம் செய்வது தானே எஜமானனே, எஜமானனே. கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி, எஜமானனே, எஜமானனே. எல்லாரும் சேர்ந்து, இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கூட ஒரு புது அக்கினி அபிஷேகம், நியூ அனாயிண்டிங். ஓ காட், ஆண்டவர் உன்னை அழைக்கிற ஒரு அபிஷேகம், ஊழிய அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம். ரிபாபா ஷகதா ரிபாமமஷிய தலரே. மகிமைப்படுகிறார், மகிமைப்படுகிறார். அர்ப்பணிப்பிலே உறுதியாயிரு, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த அழைப்பை கனப்படுத்துங்கள், இந்த அழைப்புக்கு இன்னும் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை உருவாக்கி ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை தமக்காய் பயன்படுத்துவார். அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. ஆமென். போய் உங்கள் ஊழியர்கிட்ட சொல்லுங்க, நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் பாஸ்டர்,
படிக்கிற பிள்ளைங்க உங்கள் படிப்பை தொடருங்கள். கர்த்தர் ஒரு நேரம் வரும்போது உங்களை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் திரும்ப அழைப்பார். அப்பொழுது முழுமையாக விட்டுருங்க, கர்த்தருக்காய் நில்லுங்க. நான் உங்களுக்காய் நிற்கிறதுக்காக ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் ஜெயமாய் நிறுத்துங்கன்னு புறப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை பிள்ளைகளை கொண்டு தேசத்தில் கர்த்தர் மகத்துவமான எலியா செய்ததை விட, நம்முடைய முற்பிதாக்கள் செய்ததை விட கர்த்தர் மகிமையானதை, டபுள் போர்ஷன் ஆசீர்வாதத்தை தேசத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை